இன்றைக்கி என்னாச்சுன்னா வண்டியில் போசில் ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான். அதனால் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. கால் கொஞ்சம் தூக்க முடியல, ரொம்ப வலியாக இருக்குது. ரொம்ப ஓரமாக தான் நின்று இண்டிகேட்டர் போட்டு அவன் ஃபோன் பேசினே வந்து அடிச்சிட்டான். லைட்டான அடி தான், காலில் மட்டும் கொஞ்சம் வெட்டிடுச்சு, கால் ரொம்ப வீங்கிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. வரவங்க தயவு செய்து ஃபோன் பேசினே வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காகவும் சொல்கிறேன், கூட எதிர்க்க வரவங்களா இருந்தாலும் சரி, ரோட்டில் நிற்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆபத்துங்க. சொல்கிறத கேளுங்க. தயவுசெய்து ட்ரை பண்ணின்னு ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபோன் பேசணும்னு நினச்சா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தயவுசெய்து ஃபோன் பேசுங்க. உங்களால் மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை தயவுசெய்து புரிஞ்சு நடந்துங்க. ஒரு நேரம் போல் இருக்காது, ஒரு செகண்டில் வந்து இடிச்சிட்டான். இதுக்கே நான் இண்டிகேட்டர் போட்டு யூ டர்ன் பண்ணி திரும்பி நிற்கிறேன். வண்டி வந்தால் ஓட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நிற்கிற வண்டி மேலே வந்து இடிக்கிறான். அதுக்கு காரணம் அவன் கையில் வச்சுருந்தா ஃபோனு. அங்கேருந்து கத்துறேன், ஃபோனு நோண்டிக்கிட்டே வரான். டேன்னு கத்திட்டு வரேன், கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து இடிச்சிக்கிறான். இடிச்சிட்டு நிற்காம கூட போகிறான் அம்மா வேகம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. பயம், எங்கே போட்டு அடிச்சிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்ற பயத்தெல்லாம் ஓடுறான். தயவு செய்து இனிமேல் வண்டி டூ வீலர் ஓட்ட சொல்லியும் சரி, கார் ட்ரைவ் பண்ண சொல்லி சரி, ஃபோனை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருந்தால் நிப்பாட்டிட்டு தயவுசெய்து ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. என்னத்த போய் வார போகிறீங்க? மற்றவங்களை இடித்து காயப்படுத்திட்டு சண்டை தேவையா? இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கும் தான் அது ஆபத்து. எனக்கு மட்டும் கிடையாது, ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கும் அது ஆபத்து தான். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துங்க. தயவு செய்து யாரும் இனிமேல் ஃபோன் பேசின்னு வண்டி ஓட்டாதீங்க.